டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் எப்படின்னு பார்க்கலாம். எஜுகேஷனை வந்து FCW ADQ MKSன்னு கோட் பண்ணிருக்காங்க. அப்ப ஸ்கூலை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இ இங்க இருக்கு, அடுத்தது எஃப்னு சொல்லி கோட் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னா E+1 இதே ஃபார்மேட் போதானா இல்ல. அடுத்தது D வந்து -1, அதாவது Dக்கு பின்னாடி தான் C இருக்கு. சோ D -1 பண்ணிருக்காங்க. சரி இதே ஃபார்மேட் தான் போதா அப்படின்னா இல்ல. நெக்ஸ்ட் U எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். U இங்க இருக்கு, Uக்கு அடுத்தது +1னா V தான் வரணும். பட் அவங்க W கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா +2. சோ இதே ஃபார்மேட்ல போகுது. +2 -2 +3 -3 சேம் ஃபார்மேட் நம்ம ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். +1 -1. சோ S+1 Sக்கு பக்கத்துல இருக்கிறது T. அடுத்தது Cக்கு மைனஸ் அப்படின்னா C மைனஸ் வந்து B. அடுத்தது வந்து Hக்கு +2 H1 2 J. அடுத்தது Oக்கு -2 அப்ப மைனஸ் பண்ணா M. இந்த Oக்கு +3 சொல்லியிருக்காங்க 1 2 3 R. அடுத்தது Lக்கு வந்து -3. ஸோ L இங்க இருக்கு 1 2 3 மைனஸ் பண்ணா I. ஸோ ஆன்சர் இஸ் TBJ MRI.